கதைகளின் உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். ஒரு காட்டில் ஒரு மரத்தில் 2 காக்கைகள் ரொம்ப நாளாக வாழ்ந்து வந்தாங்க. இவங்க 2 பேர் என்னன்னா, ஒரு காக்கா பேர் பிங்கு, இன்னொரு காக்கா பேர் டிங்கு. இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா 2 பேரும் முட்டையிட்டு இருந்தாங்க. முட்டையிட்டு ரொம்ப சந்தோஷமா தன்னோட குஞ்சை நம்ம பார்க்க போறோம்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. முட்டையும் பொரியிற நாள் வந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா முட்டை பொரிஞ்சு முட்டையிலிருந்து 2 அழகான காக்கை குஞ்சுகள் வந்துச்சு. ஆனா அந்த காக்கை குஞ்சுகள் தன்னை பார்த்து அது கருப்பு நிறமா இருக்கிறனால அவங்களுக்கு தன்னைத்தானே பிடிக்கல. அவங்க ரொம்பவும் அழுக ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ரொம்ப அழுததுனால தாய்க்காகமும் தகப்பனுக்காகவும் சமாதானப்படுத்த எவ்வளவு முயற்சித்தாலும் 2 காகங்களும் அழுகையை நிப்பாட்டுறதா இல்லவே இல்லை. ரொம்பவும் அழுதுட்டே இருந்தாங்க. இதை பார்த்த தாயும் தகப்பனும் ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. பிங்குவும் டிங்குவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காரும்போது காட்டுலோட தேவதையை கூப்பிட்டாங்க. தேவதையே தேவதையே நீ இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இவங்க ரொம்ப பயபக்தியோட கூப்பிடுறத பார்த்த தேவதை அந்த இடத்துக்கு போனா. 2 காக்கைகளையும் பார்த்து, உங்களுக்கு என்ன வேணும்? என்னோட உதவி ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க அப்படின்னு அந்த தேவதைகள் 2 காக்கைகளையும் பார்த்து சொல்லுச்சு. உடனே காக்கைகள் தன்னோட குஞ்சுகள் தன்னோட நிறத்தை நினைச்சு ரொம்பவும் அழுகிறதாகவும் அதை சமாதானப்படுத்த முடியாம இருக்கிறனால அவங்க நினைக்கிறது வண்ணமா அதோட கலரை நீ சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாங்க. இதை கேட்டு தேவதை அந்த காக்கைகள்கிட்ட, நீங்க இந்த காடு முழுக்க போய் சுத்துங்க, எந்த பறவையை பார்க்குறோமோ பாருங்க, உங்களுக்கு கடைசியா நீங்க என்னிட்ட வந்து நீங்க என்ன கலர்ல மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நான் உங்களை வந்து மாத்துறேன், என்ன பறவையா நீங்க மாறணும்னு ஆசைப்படுறீங்களோ நான் உங்களை மாத்துறேன் அப்படின்னு சொல்லிச்சு. 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த குஞ்சு பறவைகள் 2 பேரும் கொஞ்ச நாள் காத்திருந்து பறக்க கத்துக்கிட்டாங்க. அதோட தாயும் தகப்பனும் அதுக்கு பறக்கிறது எப்படின்னு கத்து கொடுத்துச்சுங்க. உடனே பறக்க ஆரம்பிச்ச உடனேயே வேகமா பறந்து போய் மயிலை பார்த்தாங்க. மயிலண்ணா மயிலண்ணா, நான் உன்னைய மாதிரி மாறட்டுமா அப்படின்னு காக்கை குஞ்சுகள் கேட்டுச்சு. உடனே அந்த மயில் 2 குஞ்சுகளையும் பார்த்து, இல்ல இல்ல, நான் உங்களை மாதிரி ஆகணும்னு தான் ஆசைப்படுறேன். ஏன்னா காக்கைகளான நீங்க எங்கனாலும் சுதந்திரமா பறந்து போகலாம். ஆனா நான் என்னோட அழகுனால எல்லா இடத்துக்கும் என்னால சுதந்திரமா பறக்க முடியாது. நான் மனிதர்களுக்கு ஒளிஞ்சு ஒளிஞ்சுதான் வாழணும். ஏன்னா என்னைய பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷமாயி அவங்க என்னைய பிடிக்கணும்னு நினைப்பாங்க, என்னைய போட்டோ எடுப்பாங்க. இதனால என்னோட நிலையே நான் மறந்து போயிடுறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அப்படியா, அப்ப நாங்க தான் இந்த காட்டுல சுதந்திரமா பறந்துட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டுச்சுங்க காக்கைகள். ஆமா, நீங்க தான் சுதந்திரமா இருக்கிறீங்க அப்படின்னு மயில் சொல்லுச்சு. உடனே அங்கிருந்து பறந்து போய் கிளிய சந்திச்சாங்க. கிளியக்கா கிளியக்கா, நாங்க உங்களை மாதிரி மாறட்டுமா அப்படின்னு 2 குஞ்சுகளும் கேட்டாங்க. உடனே கிளி சொல்லுச்சு, இல்ல இல்ல, நீங்க என்னைய மாதிரி மாறிடாதீங்க. நீங்க எவ்வளவு உல்லாசமா இந்த காட்டையே சுத்தி வர்றீங்க. உங்களை போல சுதந்திரம் எனக்கு கிடையாது. ஏன்னா என்னைய மனிதர்கள் பிடித்து கூண்டுக்குள்ள அடக்கி வச்சிடுறாங்க. நீ இப்படிதான் பேசணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. பேசலைன்னா பச்சை மிளகாவை கொடுக்குறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்லுச்சு. ஆமா ஆமா, எங்களை மனிதர்கள் பிடிக்கிறதில்ல, எங்களை கூண்டுலையும் அடைக்கிறதில்ல அப்படின்னு அந்த காக்கைகள் சொல்லுச்சு. ஆமா, அதனால என்ன கேட்டா நான் உங்களை மாதிரி மாறணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அப்படியா, எங்களாலதான் சுதந்திரமா இருக்க முடியுதா, எங்களை மனிதர்கள் கூண்டுல அடைக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கடந்து போனாங்க. அதுக்கப்புறமா பருந்த பார்த்தாங்க. கழுகிட்ட போய், கழுகண்ணா கழுகண்ணா, நாங்க உங்களை மாதிரி வலிமை உள்ளவர்களா மாறிடவா அப்படின்னு கேட்டாங்க. உடனே கழுகு சொல்லிச்சு, இல்ல இல்ல, நான் வலிமையானவன் சொல்லி என்னை எந்த பறவைகளும் சேர்த்துக்கிறது இல்ல. நான் தனிமையாதான் இருக்கிறேன், அதுவும் மலை உச்சியில தான் இருப்பேன். ஆனா நீங்க எல்லாரோடையும் கலந்துருப்பீங்க, மனிதர்கள் கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுவீங்க, இந்த காட்டையே உலா வருவீங்க, உங்களை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுச்சு. ஆமா, எங்களால தனிமையா இருக்க முடியாது, நாங்க கூட்டமா தான் இருப்போம்.
உங்களை மாதிரி தனிமையோட எங்களால் வாழ முடியாது அப்படின்னு அந்த காக்கை குஞ்சுகள் சொல்லுச்சு. உடனே அதுக்கு தன்னோட வீட்டுக்கு திரும்பி போனாங்க. போன உடனேயே தேவதை அவங்களுக்கு முன்னாடி தோன்றுச்சு. காக்கை குஞ்சுகளா, நீங்க கழுகு மாதிரி மாறணுமா, கிளி மாதிரி மாறணுமா, மயில் மாதிரி மாறணுமா, எப்படி மாறணும் சொல்லுங்க அப்படின்னு தேவதை கேட்டாங்க. உடனே காக்கை குஞ்சுகள், இல்ல இல்ல, நாங்க இப்படியே இருக்கிறோம், இதுதான் எங்களுக்கு அழகு. கிளி மாதிரி மாறணும்னு நாங்க ஆசைப்பட்டா அந்த அழகு எங்களை கூண்டுல அடைச்சிரும். மயில மாதிரி மாறணும்னு நாங்க ஆசைப்பட்டா அந்த அழகு எங்களை நிம்மதியாவே இருக்க விடாது. கழுக மாதிரி வலிமையா மாறணும்னு ஆசைப்பட்டா நாங்க தனிமையில தான் இருக்கணும். இல்ல, இது எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கருப்பு நிறம் எங்களுக்கு அழகை தான் கொடுக்குது. நாங்க ஒற்றுமையோட இருக்கிறோம், தனிமையா இல்லை. அதனால நாங்க இப்படியே இருந்துக்கிறோம் தேவதையே அப்படின்னு சொன்னாங்க. உடனே தேவதையும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு சில கிஃப்டை கொடுத்துட்டு அங்கிருந்து போச்சு. ஆமா, இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நான் எப்படி இருக்கிறோமோ அதே போல நம்ம இருப்போம். நம்மளோட தனி சிறப்பு நமக்கு மட்டும்தான் தெரியும். அழகு ஆபத்து தரும், நாம் நம்ம போல இருப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. We will see in the next video.